அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக தாய் தந்தையரின் தியாகங்கள் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாற்றுவதற்காக சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் தேசிய தலைவர் சகோதரர் ரிசான் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைய இந்த தர்பியா நிகழ்ச்சியில ஆரம்பத்திலிருந்து பேசிய இரண்டு சகோதரர்கள், அதாவது சகோதரர் சில்மி மௌலவி, சகோதரர் ராசிக், ரெண்டு பேரும் பேசின அந்த தலைப்புகள்ல இடைக்கிட பெற்றோர்களை பத்தி நினைவூட்டினாங்க. அதாவது மார்க்க ரீதியாக சில்மி மௌலவி அல்லாஹ் அடுத்ததாக, அதாவது வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, இறைவனை வணங்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு இருக்கிறான். அதுக்கு அடுத்ததாக பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஞாபகப்படுத்தினார். சகோதரர் அப்துல் ராசிக் பேசும்போதும் அந்த சுய பரிசோதனையில தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போதும் பெற்றோர்களை பேணக்கூடிய அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க, பேசினாங்க. இது இப்ப இந்த தலைப்பு இன்னைக்கு ப்ரோக்ராம்ல இப்ப அவசரமாக எடுத்த ஒரு முடிவு, ஒரு குறுகிய நேரம் பெற்றோர்கள் சம்பந்தமாக. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறீங்க, குறிப்பிட்ட ஒரு வயதுக்குள்ள, ஒரு 20 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகமா இருக்கிறீங்க, பெரியவர்களும் இருக்கிறீங்க, இருந்தாலும் உங்களுக்கும் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவசரமா ஏன் இந்த முடிவு தெரிவு செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா, அண்மையில இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையில ஹெட்லைன், அதாவது முன்பக்கம் வந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இளைஞர்கள் 52,000 பேர், அதாவது புள்ளி விவரப்படி 52,000 பேர் தனது பெற்றோர்களை வெறுக்கிறாங்க, மனதளவுல வெறுக்கிறாங்க. இது சாதாரண ஒரு நல்ல செய்தி இல்லை. பெற்றோர்களை பிள்ளைகள் வெறுக்கிறாங்கன்னு சொன்னா இது நல்ல விஷயமா? நல்ல விஷயம் இல்லை. நாங்க முஸ்லிம்கள், இந்த பெற்றோர்கள் குறித்து இந்த மார்க்கம் என்ன சொல்லுதோ என்றதை தெரிஞ்சு கொண்டா, மார்க்க ரீதியாக நாங்க குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு குர்ஆன் வசனத்தை வச்சு சாதாரணமா சும்மா ஒரு பயான் மாதிரி இல்லாம, ஏன் இந்த மார்க்கம் பெற்றோர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்றதை சும்மா சாதாரணமாக உங்களோட ஒரு பயான் மாதிரி இல்லாம ஒரு கலந்துரையாடல் மாதிரி செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்கிறார். என்னன்னு சொன்னால், ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனி, உங்களுடைய தாய் உங்களை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தால், பெற்றெடுத்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனி, உங்களுடைய தாய் உங்களை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தால், பெற்றெடுத்தால், ஈன்றெடுத்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஒரு பிள்ளைய ஒரு தாய் சுமந்து எடுக்கிறது என்று சொன்னது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இப்ப உங்களோட ஃபேமிலியில, உங்களோட குடும்பங்கள்ல நீங்க பிறந்ததுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறந்திருந்தா, அவங்களோட உம்மா, அவங்களோட தாய், அவங்க பிரெக்னண்டா கர்ப்பமா இருக்கிற காலகட்டத்துல எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. சும்மா சாதாரணமா நினைச்சு பாருங்க, ஒரு ஆண் வயிற்றுல ஒரு புள்ளை சாதாரணமாக நோமலா ஒரு புள்ள ஒன்று கிடைக்கிறது சாதாரணமா ஒரு 2.5 கிலோக்கு மேல வரும் தானே. ஆரோக்கியம் இல்லாம போசாக்கு குறைஞ்ச புள்ளைன்னா ஒரு 2 கிலோக்கு உள்ளு போகும், 1, 9, 2 அப்படி கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமான ஒரு புள்ள சாதாரணமா 2.5 கிலோ, 3 கிலோ, 3 கிலோக்கு மேல வர ஒரு புள்ளையும் பிறக்கும். ஒரு 2.5 கிலோ 3 கிலோவை இப்ப ஒரே அடியா புள்ள அந்த பாரத்துக்கு வராதே, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அந்த அல்லாஹ் சொல்ற அந்த வசனத்துல அர்த்தத்தை பாருங்க. ஏன் அல்லாஹ் இவ்வளவு ஒரு சுருக்கமா சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த அளவுக்கு இருக்குதாங்க. சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு உங்களை சுமந்தால் என்று சொன்னால்,
சில தாய்மார்கள் இருப்பாங்க, பார்க்கறதுக்கு மெல்லிஞ்சு போயிட்டு இருப்பாங்க, வயிறு மட்டும் பெரிய இருக்கும், அவங்களோட உடம்புக்கு அப்படி ஒரு புள்ளையை சுமக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 மாசத்துல ஒரு 3-4 மாசத்துக்கு மேல புள்ள நல்லா வளர்ந்த உடனே ஆக குறைஞ்சது ஒரு 5 மாசம் முழு குழந்தைய அந்த தாய் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு ஒரு கஷ்டம். அந்த தாய்க்கு நினைச்ச மாதிரி தூங்க இயலுமா? இப்ப நாங்க தூங்கக்குள்ள அப்துல் ராசிக் பேசக்குள்ள சொன்னார், நாங்க தூங்க ஆரம்பிக்கும் போது வலது பக்கம் சாய்ந்து தூங்கணும். தூக்கம் போனதுக்கு பின்னால நாங்கள பெறலும் இங்கால பெறலும் இப்படி தூங்கலாம். வயிற்றுல குழந்தை இருக்கிற ஒரு தாய்க்கு அப்படி தூங்க இயலுமா? அவன் அப்படி பிறக்கக்குள்ள என்ன யோசிப்பா தெரியுமா? எந்த பிள்ளைக்கு என்ன ஆயிருமோ என்று சொல்லி அவருக்கு கம்ஃபர்டபிள் இல்லாம இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கணும் என்று சொல்லி அவக்கு கம்ஃபர்டபிள் இல்லாத மாதிரி தூங்குவா. பாத்திருக்கிறீங்களா? உள்ளுக்கு இருக்கிற உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லாம போயிட்டுருவோம்னு அவ கம்ஃபர்டபிள் இல்லாம தூங்குவா. நல்ல வசனம் பாருங்க, எவ்வளவு ஒரு அர்த்தத்தை கொண்டு வருது. நினைச்சத சாப்பிடலுமா? நான் சாப்பிட்டா உள்ளுக்கு இருக்கிற என் பிள்ளைக்கு என்ன ஆயிருமோ, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆரோக்கியம் குறைஞ்சிருமோ என்று பயப்படுவா தானே? எவ்வளவு ஒரு கஷ்டம். சுமந்துட்டு இருக்கிறதே ஒரு பாரம் தானே. ஒரு பிள்ளைய சுமந்துட்டு இருக்கிறதே எவ்வளவு ஒரு பாரம் பாருங்க. அதுக்கு பின்னால பிரசவம் என்று ஒரு வரும் தானே உலகத்துல. இப்ப எல்லாரும் பிரஸ்லின் அடிக்கிற ஆக்கள்கிட்ட கட்ஸ பொடியை பார்த்து இப்ப நிறைய பேரு கேட்டா ஒருத்தர் ஜோன்சினா விருப்பம்னு சொல்லுவார், இன்னொத்தனை விருப்பம். எல்லாரும் சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிருப்பான். அதுல கூட உண்மையோ போய் 2ஆம் பட்சம் அட்டி வாங்கின உடனே சிலவன் புளூரான் அந்த இதை கொண்டு போறதெல்லாம் பாக்குறேன் தானே. இதெல்லாம் 2வது. உலகத்துல வேதனையிலே ஆகப்பெரிய வேதனை ஒன்று என்ன தெரியுமா? ஒரு தாய் பிரசவ நேரம் அந்த குழந்தை வயிற்றிலிருந்து வாரதிரிக்கு தானே 3 எலும்புகளை விரிச்சு கொண்டுதான் அந்த புள்ள வெளியில வரும். என்ன, நாங்க எவ்வளவு ஆபாசமான விஷயம் எல்லாம் பேசுவோம். இது ஆபாசம் தானே, இதுக்கு பிறகு சொல்றது ஆபாசம் இல்லை. ஒரு 2.5 கிலோ 3 கிலோ பாரமுள்ள ஒரு புள்ள தாயிட வயிற்றுல இருந்து அந்த வெளியில, ஏன் சொல்றேன்னா 52,000 இளைஞர்கள் பெற்றோர்களை வெறுக்கிறாங்கடா. அதுல முஸ்லிம் இளைஞர்களும் இருக்கிறாங்க தானே, முஸ்லிம் யுவதிகளும் இருக்கிறாங்க தானே. இப்ப நீங்க எந்த உம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்ற உம்மாவையா நான் அற்பமாக நான் மனசு நோவு அடிக்கிறேன், ஏசி இருக்கிறேன் என்று நினைக்கணும். வயிற்றுல இருக்கிற புள்ள 9 மாசம் கழிச்சு வெளியில வாரதிருக்குது. அந்த தாயுடைய 3 எலும்புகள் 3 இடத்தை தாண்டி விரிச்சு கொண்டுதான் அந்த புள்ள வெளியில வரும். புள்ள எதுல வரும்? தாயுடைய பெண் உறுப்பு. அதனால தானே பிள்ளை வந்து வெளியில வரணும். அதாவது நோமல் பிரசவம் சொன்னால் சர்ஜரி சீச பண்ணாம நோமலா கிடைக்கக்கூடிய ஒரு புள்ளன்னு சொன்னா தாயுடைய பெண் உறுப்பால தான் புள்ள வெளியில வரணும். சாதாரணமாக ஒரு தாயுடைய சயின்டிபிக்கலா சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய பெண் உறுப்பு இருக்குதானே, பெண் உறுப்பு, அந்த பெண் உறுப்புடைய அந்த குழந்தை வரக்கூடிய வலி இருக்குதானே, அந்த அந்த வார வலி சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய வலி 3 சென்டிமீட்டர். நோமலா இருக்கும் போது தாயுடைய பெண்ணுறுப்புடைய அளவு இருக்குதானே சயின்டிபிக்கலா 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர்னா சின்ன ஒரு வலி தானே. ஒரு புள்ளோட தலை எவ்வளவு பெருசா இருக்கு, இந்த அளவு பெருசா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இப்படி நட்டுக்குமா இல்லையா மேலனா? அந்த தாய் புள்ளை வந்து வார வலி 3 சென்டிமீட்டர்னா இப்படி ஒரு அளவு. ஒரு புள்ளை ஒன்று வரும்போது அந்த வலி 15 சென்டிமீட்டருக்கு விரியும். உங்களோட உம்மா எவ்வளவு ஒரு கஷ்டத்தை பட்டிருப்பா. 15 சென்டிமீட்டருக்கு அந்த பெண் உறுப்பு அந்த வலி விரியும். பெருசாயினாதான் அந்த புள்ள வெளியில வரேன். வெளியில வரும்போது
இப்ப நான் ஒரு பிளேட் ஒன்று உங்களோட கையில தந்து ஒரு பிளேட் ஒன்று தந்து நான் உங்களோட கையை வெட்ட சொல்றேன். இன்ஜெக்ஷன் ஒன்றுமே அடிக்கிறதில்ல. நான் உங்களோட கையை வெட்ட சொல்ல நீங்க வெட்டுவீங்களா? வெட்ட மாட்டீங்க. ஏன்? வலிக்கும். நீங்க வெளியே வரும்போது அந்த தாயுடைய பெண் உறுப்பு நீங்க வெளியில வாரத்துக்கு இடம் போதாட்டி உங்களுக்கு என்ன மாவீரமோன்னு சொல்லி அந்த டாக்டர் என்ன செய்வான் தெரியுமா? இன்ஜெக்ஷன் அடிக்க மாட்டான். தாயுடைய பெண் உறுப்பை அப்படியே வெட்டி விடுவான். பச்சையா, எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் இல்லை. சடன்லியா பெண் உறுப்பு இருக்குதானே, பெண் உறுப்பு ஆபரேஷன் கத்தி தெரிந்தானே, அதை எடுத்து ஒரே கீறு, 2 வலி. நீங்க வாரது ஒரு வலி வேதனை, இப்போ பச்சையா வெட்டுறது இன்னொரு வேதனை. எப்படி இருக்கும் உங்களோட தாய்க்கு? ஒரு பிளேடு எடுத்து உங்க கையை வெட்ட சொன்னா வெட்ட மாட்டீங்க. ஏன்? வலிக்கு முடி சொல்றீங்க. உங்களை பெற்றெடுக்கிறதுக்காக வேண்டி 3 சென்டிமீட்டர் அளவுள்ள அந்த பெண் உறுப்பு 15 சென்டிமீட்டரா விரிஞ்சு கொடுக்கணும். அதுவும் போதாட்டி பச்சையா வெட்டி விடுவான். இப்ப நீங்க வெளியில வந்துடுவீங்க, உங்களோட சத்தம் கேட்கும். அந்த தாய் அந்த வேதனையை மறந்து எவ்வளவு சந்தோஷப்படுவா. சந்தோஷப்பட்டதோட முடிஞ்சா வெட்டி நடத்த தைக்குவான். வெட்டி நடத்த தைக்கணும். இவ்வளவு சுமைய அல்லாஹ் ஒரே வசனத்துல சொல்லிட்டான். ஹமலத்துஹு உம்முஹு வஹனான் அலா வஹனி. உங்களுடைய தாய் உங்களை சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு சுமந்தால் என்று அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க, சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்ப இவ்வளவு சுமையை சுமந்து உங்களை பெற்று வளர்த்த தாய் சின்ன புள்ளியா இருக்கிற உங்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற. நீங்க வவுத்துல இருக்க ஒரு கஷ்டம், வவுத்துல இருக்கிறவங்கள வெளியில இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு கஷ்டம். கொஞ்சம் அப்படியே சும்மா சிந்திச்சு பாருங்களேன். உங்களோட தாய் எவ்வளவு ஒரு கஷ்டப்படுறா. இந்த தாயை வெறுக்கணுமா? இந்த தாயை வெறுக்கணுமான்னு கேட்கிறேன். வெறுக்கலாம். திருப்பி சின்ன புள்ளியா இருக்கிறவங்கள 2 வருஷத்துக்கு பால் தரணும். வாயால பசின்னு சொல்ல மாட்டீங்க, பசிச்சா கத்துவீங்க, பௌர்ணம் வந்தா கத்துவீங்க, நெருப்பு கடிச்சா கத்துவீங்க. வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது நீங்க ஏன் அழுவுறீங்க. உங்களோட உமாவுக்கு மட்டும் தெரியும் இந்த புள்ள அழுவுறது பசிக்கு, இந்த புள்ள அழுவுறது தூக்கத்துக்கு. பாக்கலாம் தானே, டைமுக்கு பால் தாரா தானே. உங்களுக்கு வாயால கேட்கலுமா நான் பசிக்கு தான் அழுதேன்னு? நீங்க உங்களோட உமா பால் தருவா. தூங்குறது தூங்கிட்டு இருப்போம், நல்லா தூக்கம் போயிட்டு இருக்கீங்க, நீங்க அழுத உடனே எழுப்பி பாலை தந்துருவா. இப்படியே ஒரு 2 வருஷம் என்ன செய்யறா, கஷ்டப்படுறா. கஷ்டப்பட்டுட்டு திருப்பி என்ன செய்வா தெரியுமா? இப்ப நீங்க வளர்ந்துருவீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க தானே, உங்களோட உம்மாமா ரூட்ல இருந்து என்ன தெரியுமா யோசிப்பாங்க? எந்த புள்ள சிலோன் தௌஹீத் ஜமாத் ஹெட் ஆபீஸ்ல ஒரு தர்பியா நடக்குது, அதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எந்த புள்ள இப்ப 11 மணி ஆகுது, எந்த புள்ள திண்டானா? எந்த புள்ள தூங்குவானா? வீட்டுல தூங்குற மாதிரி எந்த புள்ளைக்கு அங்க கம்ஃபர்டபிள் இருக்குமா? எந்த புள்ள எப்படி திண்டானோ? இப்ப நீங்க உமாக்கு கால் பண்ணி கேளுங்க, உமா யோசிச்சுட்டு இருப்பார். உண்மைதானே? உமா இப்ப யோசிச்சுட்டு இருப்பா, இந்த புள்ள திண்டானா? எப்பயாவது கண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு முதல்ல உங்களோட உமா தின்றது, பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு தின்றதுக்கு முதல் உம்மா தின்ற எங்கேயாவது கண்டிருக்கிறீங்களா? கண்டில்ல. தின்ன இயலாதா அவங்களுக்கு? நான் கேட்கிறேன், உம்மாமாருக்கு தின்ன இயலாதா? தின்ன தின்ன மாட்டாங்க.
வீட்டுல இறைச்சி சும்மா சொல்லுவேன், இறைச்சோ சிக்கன் கோழியோ ஏதோ ஆக்கினு உங்களுக்கு லெக் பீஸை தந்து, உங்களுக்கு செஸ்ட்டை தந்து எல்லாம் செஞ்சுட்டு உண்மை என்ன செய்வா? சில நேரம் சதை இல்லாத ஒரு துண்டை தின்பா. பாக்குறேன் தானே தாய்ப்பாசி. இது எல்லாம் சேர்த்து அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் பாருங்க. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதுக்கு அடுத்ததான் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களோட பெற்றோருக்கு நல்ல பிரகாரம் உங்களோட பெற்றோரை நீங்க கவனிக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா சொல்றார். அதே மாதிரி பாருங்க, இவ்வளவு வேலையிலையும் செஞ்சுட்டு நீங்க எவ்வளவுதான் பெரிய ஆள் ஆயினாலும் உங்களோட உண்மை என்ன தெரியுமா சொல்லுவா? என்னதான் பெருசாயினாலும் எந்த புள்ள தானே. நீங்க எங்கேயாவது போனேன்னு வைங்களேன், நீங்க ஒரு சாட்டர்டே சண்டே வந்தா கோல்ட் ஃபேஸோ அல்லது பன் கோல்ட் ஃபேஸோ எங்கேயாவது போனீங்களேன், நீங்க வரக்காட்டி வீட்டுல இருக்கிற தாத்தாமார் மச்சான்மார் நான் எல்லாம் தூங்குவாங்க, உம்மா மட்டும் தூங்காம இருக்கும். தூங்காம இருக்கிறா தானே? தூங்காம இருப்பா. நீங்க தூங்கினத்துக்கு பின்னால தூங்கி நீங்க எழும்புவதற்கு முதல் நம்மளோட உம்மா எழும்புவா. நியாயமான்னு கேட்கிறேன். நீங்க தூங்கினத்துக்கு பின்னால தூங்குற உம்மா நீங்க எழுப்பினத்துக்கு பின்னாலதானே எழும்பணும். அப்படி எங்கேயாவது எழும்புவாங்களா? நீங்க எழும்ப கொள்ள ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் இருந்தா எந்த பிள்ளைக்கு வெள்ளனை சாப்பாடு செய்யணும், புள்ளோட உடுப்பாயம் பண்ணணும், புள்ளோட ஷூவை கழுவணும். நீங்க எத்தனை பேர் உங்களோட ஷூவை கழுவுற ஆக்கள் இருப்பீங்க? நீங்க போடுற ஷூவை கழுவுற எத்தனை பேர் நீங்க இருப்பீங்க? உம்மா கழுவி வைப்பா, உம்மா உடுப்பு கழுவி வைப்பா. உங்களோட உம்மோட கை ரெண்டை கொஞ்சம் எடுத்து பாருங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைகள் இந்த 52,000 பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களோட உம்மோட கை ரெண்டை கொஞ்சம் எடுத்து பாருங்க. உங்களுக்கு உங்களோட வீட்டுல உங்களுக்கு தின்னத்தாரத்துக்கு சோறாக்கி கறியாக்கி அவங்களோட கை தேஞ்சு போயிருக்கு. உங்களோட உப்பு கழுவி அவங்களோட கை தேஞ்சு போயிருக்குது. இப்படியாப்பட்ட உம்மாவை கவனிக்காம விடையிலுமா? வெறுக்கையிலுமா? வெறுக்கையிலாம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்துல நான் தோழமை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கொள்றேன்டா தகுதியானவங்க யாருன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தாய். ரெண்டாவது கேட்கிறாங்க, மூணாவது கேட்கிறாங்க, உன்னுடைய தாய்ன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல ஒரு பிள்ளைக்கு நலவ நாடக்கூடிய ஒரே ஜீவன் தாய் தான். ஒரு பிள்ளைக்கு நலவ நாடக்கூடிய ஒரே ஜீவன் தாய். நாலாவதா கேட்கிறாங்க, அபூக்க, உன்னுடைய தந்தைன்னு சொல்றாங்க. ஏன்னா பிள்ளைகள் அதிகமாக யாரோட உங்களோட நேரங்காலத்தை கழிப்பாங்கன்னு சொன்னா தாயோட தான் கழிப்பீங்க. தாய் நல்ல முறையில இருந்தா பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? நல்ல முறையில வருவாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, என்னது, தாயை போல புள்ள நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. உங்களுக்காக வேண்டி உங்களோட தாய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அந்த தாய்மைன்னு சொல்றது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். அல்லாஹ் தஆலா தாய்மைக்கு மனுஷன் தானே நாங்கலாம், தாய்மை மிருகங்களுக்கும் இருக்குதானே தாய்மை. ஒரு 2-3 நாளைக்கு முதல் ஃபேஸ்புக்ல ஒரு மிருகத்துல ஒரு செயல் ஒன்று வந்துச்சு. யாரு பாத்தீங்க? ஒரு மாட்டுட, ஒரு பசு மாடு, பூச தெரியுதானே? தென் பகுதியில பூசையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு குட்டி போட்ட கண்டு போட்ட ஒரு தாய், அந்த கண்டு வந்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட் உண்டாகி அந்த மாட்டு குட்டியுடைய முன் ஒரு கால் வந்து உடைஞ்சு போகுது. அந்த குட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு மிருக வைத்திய சாலையில கொண்டு வந்து அந்த குட்டியோட காலில் பெண்டேஜ் ஒன்று அடிச்சு அந்த குட்டிக்கு வந்து வைத்தியம் செய்யறாங்க. அது மாட்டு குட்டிக்கு. அந்த தாய்மை என்றது பாருங்க, மனுஷனுக்கு மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த பசு இருக்கிற தாய் பசு என்ன செய்யும்னா, காலையில போயிட்டு மேய போகும். மேய்ஞ்சிட்டு
ஒரு நாளைக்கு 4 தரம் மெயின் ரோட்ல அப்படியே ஓரத்தால நடந்து வருது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த குட்டிக்கு பேண்டேஜ் போட்டிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு. தாய் ரோட்ல அப்படியே நடந்து வந்து கேட் திறந்திருக்கும், அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அந்த கேட்டுக்கு உள்ளுக்கு போன உடனே அந்த கண்டுக்குட்டியை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டிருப்பாங்க. கண்டுக்குட்டி வந்து பால் குடிக்குது. பால் குடிச்சு முடிஞ்ச உடனே தாய் அப்படியே போகும், திருப்பி வரும், திருப்பி பால் குடிக்கும், திருப்பி போகும். ஒரு நாளைக்கு 4 தரம். ஒரு மிருகத்துக்கே இந்த அளவுக்கு ஒரு தாய்மை, ஒரு அன்பை கொடுத்த இறைவன் மனுஷனா இருக்கிற எங்களோட உண்மைக்கு எவ்வளவு ஒரு அன்பை கொடுத்திருக்கிறார். இப்படியாப்பட்ட தாய்க்கு ஸ்கூலுக்கு போகல, ஒரு 20 ரூபா கேட்டு, ஒரு 50 ரூபா கேட்டு தராமுட்டோனே தாயிட மனம் நோவுற மாதிரி ஏசின எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம். ஒரு 20 ரூபா உங்களுக்கு தரையிலாதா? நீங்களா என்ன உம்மா சொன்னவங்க இல்லையா? சொல்லிருக்க மாட்டோமா? இவ்வளவு கஷ்டப்பட்ட உமாக்கு, எங்களை சுமந்த உமாக்கு, எங்களை பெற்றெடுக்கும் போது எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் இல்லாம நான் வெளியில வரணும் என்று பச்சையா அவங்க பெண் உறுப்பை வெட்டுப்பட்ட ஒரு அம்மாக்கு, உமாக்கு பெண் உறுப்புல தையல் போட்டு அந்த வேதனை அனுபவிச்ச உமாக்கு, எங்களுக்காக வேண்டி பசியில இருந்து, அவங்க பசியில இருந்து எங்களுக்கு தின்ன தந்த உமாக்கு, அவங்க தூக்கத்தை தூங்காம இருந்து எங்களை தூங்க வச்ச உமாக்கு, எங்களுக்கு நலவ நாடக்கூடிய அந்த உமாக்கு ஒரு 20 ரூபா ஒரு 50 ரூபா ஸ்கூலுக்கு போக கூட தரலன்னு உமாவை பார்த்து ஏசின எத்தனை பிள்ளைகள், உமாவை விட்டு விட்டு விரட்டக்கூடிய எத்தனை பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. அப்ப 52,000 பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுக்கிறாங்கன்னு சொன்னா சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இப்ப பாருங்க, பெற்றோர்கள் தியாகம் தானே. அடுத்தது வந்து வாப்பா. வாப்பமார் எப்பவுமே எப்ப தெரியுமா? உம்மாவை மாதிரி இறக்கம் இருக்குதானே, உம்மாவை மாதிரி இறக்கத்தை வெளிப்படையா அந்த அன்பை வந்து நல்ல முறையில காட்ட மாட்டாங்க. பாப்பமார் இறக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? பிள்ளைகளுக்கு வில்லனாக இருந்துதான் அவன் இறக்கத்தை காட்டுவான். பாப்பமார் இருந்தாலே வில்லன் தானே. பாப்பமார பிள்ளைகள் எப்படி பாக்குறேன்னு சொன்னா வில்லன் மாதிரியே. பாப்பமார் உலகமே நீங்க தான், அதாவது நாங்க. பாப்பமார் பிள்ளைகளுக்கு எப்பயும் எப்படி தெரியுமா? வில்லன மாதிரி தான் இருப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் ஏசுவாரு, ஏய் அங்க போவாத, அதை செய்யாத, நீ இப்படி உடுக்காத, நீ பைக்ல உரமா போவாத, நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வாரை, ஏன் இவ்வளவு லேட் ஆயினாய். இப்ப வாப்பா வில்லன மாதிரி இருப்பார். ஏன் தெரியுமா? வாப்பான்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு மரத்துல வேற போல, உம்மா வந்து மரத்தை போல. மரம் இருக்குது, பெரிய ஒரு மரத்தை எடுத்து பாருங்க. மரம் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுமே தவிர மரத்துக்கு கீழே இருக்கிற வேர் யாருடைய கண்ணுக்கும் தெரியாது. ஆனா அந்த வேர் சரியாக இருந்தால்தான் இந்த மரமே பெருசா வளரேன். வாப்ப எப்படி வேற போல இந்த மரம் உம்மான்னு சொன்னா அந்த மரத்துல பூக்குற பூ, அந்த மரத்துல வர காய்கள் வந்து நாங்க. அந்த மரம் செழிப்பா இருந்து அந்த மரத்துல பூக்குற பூ நல்லா வரணும், பசுந்த வரணும், அந்த மரத்துல வாங்குற காய்கள் எல்லாம் நல்லா வரணும் என்று ஒரு மரத்திட வேர் வந்து எப்படி போகும்? ஒரு மரத்திட வேர் பூமிக்குள்ள போகும்போது சும்மா மண்ணுக்கு கீழே இப்படி சும்மா போயிட்டுமா? அந்த மரத்திட வேர் பூமிக்குள்ள போகும்போது இன்னொரு மரத்திட வேர் இந்த வேரோட முட்டும். பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லுகள் வந்து அந்த வேர்ல முட்டும். இந்த கல்லை தாண்டி இன்னொரு மரத்திட வேரை தாண்டி இந்த வேர் பூமிக்குள்ளால ஓடினாதான் வெளியில இருக்கக்கூடிய உம்மாண்டு சொல்ற மரம் வளரையில. இந்த உம்மாண்டு சொல்ற மரம் வளர்ந்தாதான் அந்த மரத்துல வாயிற பூ, அந்த காய், எங்களை மாதிரி பிள்ளைகள் நல்லா வரையணும். இப்ப இந்த மரம் எப்படி, இந்த மரத்துல வேர் எப்படி பூமிக்குள்ள கீழே போகும்போது இன்னொரு மரத்துல வேர் முட்டுமோ,
பூமிக்குள்ள இருக்கிற கல்லுகள் எப்படி முட்டி நொந்து வேதனைப்பட்டு போகுமோ அத மாதிரிதான் எங்கட வாப்பா எங்களை வாழ வைக்கிறதுக்காக வேண்டி இந்த சமூகத்துல கஷ்டப்படுறாரு. எப்பயாவது வாப்பா வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் பவல் திங்கல சொல்லியிருப்பாரா? உம்மா வச்சு சொல்லுவா, அடே 9 மாசம் 10 மாசம் உன்னை பெற்று சுமந்தவடா நான். வாப்பா ஒரு நாளாவது சொல்லியிருப்பாரா, அடே உன்னை படிக்க வைக்கிறதுக்கு, உனக்கு சின்ன தாரத்துக்கு, நீ கேட்கிற டெனிமை வாங்கி தாரத்துக்கு, நீ கேட்கிற போனை வாங்கி தாரத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு வாப்பா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. வாப்பா வேலை செய்யற இடத்துல எத்தனை பேர்கிட்ட ஏச்சு வாங்கியிருப்பாரு, வீட்டுல ராஜா மாதிரி இருப்பாரு, வேலை செய்யற இடத்துல உங்களோட வாப்பாவை டேன்னு கூப்பிடுவாங்க, புஸ்காரம் ஏசுவான், வெயில்ல இருப்பாரு, சண்டை வாப்பாவோட சண்டை பிடிச்சிருப்பாங்க, வீட்டுக்கு எவ்வளவு கவலையோட வருவாரு. எப்படி பூமிக்குள்ள இருக்கிற வேர் கண்ணுக்கு தெரியாம போகும், அத மாதிரி உங்களை வாழ வைக்கிறதுக்கும் உங்களோட வாப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஒரு நாளும் வாப்பா வந்து சொல்லியிருக்க மாட்டாரே. இப்ப இலங்கையில எல்லாம் வாப்பா அம்மா பண்ற கஷ்டங்களும் வந்து பிள்ளைகளுக்கு சின்னத்துல இருந்து காட்ட மாட்டாங்க. இப்ப நீங்க ஜப்பான் சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா மொண்டிசோரி வயசுல இருக்கிற கூடிய பிள்ளைகளுக்கு வீடியோ ஒன்று போடுவாங்க, கிளாஸ்ல வீடியோ ஒன்று போட்டு வாப்பமார் செய்யற வெயில இருந்து கஷ்டப்படுறது, கிரீஸ் மேல பூசிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, டைம் வந்தவொடனே எதை சாப்பிடுறாங்கன்றதெல்லாம் பிள்ளைகளுக்கு வீடியோவை எடுத்து போட்டு காட்டுவாங்க. பிள்ளைகள் கண்ணீர் வடிச்சு கொண்டு பார்ப்போம், எந்த வாப்பா இப்படி கஷ்டப்பட்டா எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி தந்தாரு, இப்படி கஷ்டப்பட்டா எனக்கு ஒரு ஷூ வாங்கி தந்தாரு, இப்படி கஷ்டப்பட்டா எனக்கு கிளாஸ் ஃபீஸ் கட்டுறாரு என்றெல்லாம் பிள்ளைகள் யோசிக்கும். பாப்பமார் வாயால சொல்ல மாட்டாங்க. பெருநாள் வருது தானே, நான் கேட்கிறேன், பெருநாள் வந்தா எப்பயாவது பிள்ளைகளுக்கு உட்படுக்க முதல், தந்த வயசுக்கு உட்படுக்க முதல் வாப்பா உட்படுத்ததை நன்றிக்கிறீங்களா? உங்களோட வாப்பா உட்படுத்ததை நன்றிக்கிறீங்களா? நன்றிக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் வாப்பா. இப்படியாப்பட்ட வாப்பாவையும் இப்படியாப்பட்ட உம்மாவையும் வெறுக்க இயலுமா? ஆனா வெறுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இணை வைப்பு இல்லாதனால சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, ஜிப்சிஸ் ஒரு மியூசிக்கல் குரூப் இருக்கு தானே, ஜிப்சிஸ். சுனில் பெரேரா செத்து போயிட்டாரு கொரோனா டைம்ல. அவர் இருக்க கூட ஒரு பாட்டு ஒன்று படிச்சாரு வாப்பாவை பத்தி. என்ன பாட்டு? தாத்தா மட்ட என்ன கூட்டொக்க தவாலி தரு பெண்ணுனா எதா மட்ட உப பெண்ணுனே ஹத்துரைக்வா கீதாத்தே அத மட்ட உப பெண்ணே தெவியைக்வா கீதாத்தே. வாப்பா கடவுளாக மாட்டாரு. ஆனா அந்த பாட்டுல என்ன சொல்றாரு, வாப்பா உசுரோட இருக்க போல, வாப்பா ஏசும் போது, வாப்பா அடிக்கும் போது, வாப்பா எங்களுக்கு எதிரி, வில்லன் மாதிரி. நாங்கள் அப்படித்தானே பாக்குறோம் வாப்பா மாற. வாப்பா வில்லன், வாப்பா எதிரி. அவரோட பேசலுமா? அவருக்கு தெரியுமா அவர் இந்த வயசுல செய்யாததுக்காக நாங்க செய்யாம இருக்கலுமா? இவரு சொல்ற மாதிரி எங்களுக்கு வாழ இயலுமா? சொல்றோமா இல்லையா? வாப்பா இடிக்க கொள். நீங்க நினைச்சு கொள்ளுங்க, வாப்பா இல்லாத நாளையில நாங்க அனாதை. உம்மா இல்லாத பிள்ளைகள் அனாதை என்று யாராவது சொல்லுவாங்களா? வாப்பா இல்லாட்டி அனாதை. அவர் என்ன சொல்றாரு, வாப்பா ஏச கொள்ள அடிக்க கொள்ள வாப்பா எங்களுக்கு வில்லன மாதிரி. அந்த வாப்பான்ற ஒரு ஜீவன் வீட்டுல இல்லைன்னு வைங்க, நாங்க அனாதைகள். அப்ப விளங்க மாட்டேன், இந்த வாப்பா இல்லையே, நான் இன்றைக்கு இப்படி வாரத்துக்கு தான் என் வாப்பா எனக்கு ஏசி இருப்பாரு அப்ப நினைப்போம். நீங்க சில மையத்தூட்டுகள்ல போயிட்டு பாருங்க, மையத்தூட்டுல உமாவும் வாப்பாவும் மௌத்தா போனா பிள்ளைகள் எல்லாம் அழுவாங்க தானே. இந்த அழக்கூடிய விஷயத்துல 2 விஷயத்துக்காக வேண்டி அழுவாங்க. ஒன்று, உம்மா வாப்பா மௌத்தா போயிட்டாங்கன்னு ஒரு கவலையில அழுகுறது. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, மையத்துக்கு முன்னால இருக்கும் போது எங்கட மனசுல என்ன தெரியுமா வரும், அழுகுறதுக்கு காரணத்தை சொல்றேன். ஒன்று, ஏண்ட உம்மா மௌத்தா போயிட்டாங்க என்ற கவலையில அழுகுறது, ஏண்ட வாப்பா மௌத்தா போயிட்டார் என்ற கவலையில அழுகுறது. 2வது அழுகுறது என்ன தெரியுமா, அந்த மையத்தை பார்க்கக்குள்ள ஒவ்வொருத்தர மனசுலையும் வரும்,
என் வாப்பா உசுரோடு இருக்கக்குள்ள நான் என் வாப்பாக்கு இப்படி பேசிட்டேனே, நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கலையே, என் உம்மா உசுரோடு இருக்கக்குள்ள என் உமாக்கு நான் ஏசிட்டேனே, என் உம்மா உசுரோடு இருக்கக்குள்ள என் உமாவோட நான் சிரிச்சு பேசலையே, மையத்தோட தலையை தடாவுற நான் என் உம்மா உசுரோடு இருக்கக்குள்ள என் உம்மோட தலையை தடாவில்லையே, மையத்தை கட்டி பிடிச்சு மோக்குறேன் நான் என் உம்மா உசுரோடு இருக்கக்குள்ள என் உமாவை கட்டி பிடிச்சு மோக்கலையே, மையத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகுற நான் எந்த உம்மா உசுரோடு இருக்கக்குள்ள என் உமாவை கட்டி பிடிக்கலையே என்ற கவலையில் அழுகுறது உண்மையா இல்லையா? ஒவ்வொருத்தர மனசுக்கும் தெரியும், அடே நான் எந்த வாப்பாக்கு இப்படி அநியாயம் செஞ்சுட்டேனே, எந்த உமாக்கு இப்படி அநியாயம் செஞ்சுட்டேனே என்று அழுகுறது. சில இளைஞர்களை நான் பார்ப்பேன், சில இளைஞர்களை நான் நிறைய கண்டிருக்கிறேன். போன்கள்ல வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாட்டு எல்லாரும் ஃபேமஸா இந்த கேட்குற ஒரு பாட்டு இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கி, என்னது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா கேட்பாங்க தானே. உம்மாவை வாங்கலாம், உம்மா போனா போனதுதான், உம்மாவை வாங்கலாம். அந்த உம்மா உசுரோடு இருக்க போது, அந்த வாப்பா உசுரோடு இருக்கும் போது, அந்த உம்மாவும் வாப்பாவும் எங்களுக்காக நீ படுற கஷ்டத்தை நாங்க யோசிச்சோம்னு சொன்னா, மௌத்தா போனா உம்மா இல்லை வாப்பா இல்லைன்ற கவலை வருமே தவிர, மனசுல ஒரு அவங்களுக்கு செஞ்ச அநியாயம், அவங்களுக்கு செஞ்ச அக்கிரமம், அவங்களை கவனிக்க இயலாம போச்சே, அதை நினைச்சு நாங்க என்ன செய்ய தேவையில்லை, அல்ல தேவையில்லை. அப்ப அல்லாஹு தாலா அந்த சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னது, அமலத்துகு உம்முஹு வஹனன் அலா வஹனி. இந்த ஒரு வசனத்துடைய விளக்கத்தை எடுத்து பாருங்க. இந்த உலகத்துல பெற்றோர்கள், குறிப்பா தாய், எங்களுக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறத பாக்குறோம். நீங்க யூடியூப்ல போயிட்டு இந்த டெலிவரி, அதாவது ஒரு தாய் டெலிவரி ஆகிற அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்க்கலாம். ஒரு குழந்தை கிடைக்கும் போது ஒரு தாய் படக்கூடிய கஷ்டம், அது ஒன்றை பார்த்தாலே மேலெல்லாம் அப்படி சிலிர்த்து போகும். இவ்வளோ ஒரு வேதனை. இப்படியாப்பட்ட பெற்றோர்களை மனம் நோகாம பார்க்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நான் சும்மா ஒரு விஷயத்த சொல்றேன், அதாவது இயற்கையான சில விஷயங்கள் சொல்லி இந்த ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சு கொள்வோம். ஏன் சொல்றேன்னா, இந்த அளவுக்கு உங்களோட பெற்றோர்களுடைய விஷயத்துல நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே, சின்ன பருவ வயதில் இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறீங்க. நீங்களும் இதுக்கு பின்னால இந்த தரபியா நிகழ்ச்சி முடிஞ்சு நாளைக்கு போனா பெற்றோர் குறித்து ஒரு மாற்றம் உங்ககிட்ட வரணும். இப்ப வயசானவங்க, அதாவது இந்த இடத்துல ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, ஒரு 35 வயசுக்கு மேல உங்களோட பெற்றோர்கள் இருந்தா நீங்களும் என்ன செய்யணும், இதுக்கு பின்னால உம்மோட வாப்போட மனசை நோவடிக்காம மறுமையில இறைவன் கிட்ட தப்பக்கூடிய நிலைமையில எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வோம். மரணம் என்பது எல்லாருக்கும் நிச்சயமான ஒன்று. குறிப்பாக இந்த பாடசாலை பருவத்துல, படிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்க நினைச்சு கொள்ளுங்க, ஒரு விஷயத்த மனசுல எடுங்க. இலங்கையில சில வருடங்களுக்கு முன்னால நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். மரணம் என்பது நிச்சயம், எந்த நேரம் வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இலங்கையில பயம்ப பலாத்து சொல்லக்கூடியது தெரியும். இந்த குர்நாகல், சிலோ, புத்தளம் இதெல்லாம் சேர்ந்துதான் பயம்ப பலாத்த, நோர்த் வெஸ்டர்ன், அப்படித்தானே, NW நார்த் வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ். இதெல்லாம் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். சில வருடங்களுக்கு முன்னால ஒரு பாடசாலை மாணவி, பிரைவேட் கிளாஸ், பிரத்யேக வகுப்புக்கு போகக்கூடிய ஒரு மாணவி, வீட்டுல கிளாஸ் போகும்போது உம்மா வாப்பாவோட சண்டை பிடிக்கிறா. எப்படி? என்ன பிரைவேட் கிளாஸுக்கு போறவங்க யூனிஃபார்ம் இல்லையே, தான் நினைச்சதை உடுத்துட்டு போகலாம். பாப்பா கிட்ட சொல்றா, எந்த கிளாஸுக்கு வர பிள்ளைகள் எல்லாம் அப்படி உடுத்து வருது, இப்படி உடுத்து வருது, நான் மட்டும் எந்த நாளையும் பழைய உடுப்புகளை இருக்கக்கூடியதை உடுத்துட்டு போறேன். மிச்சம் இல்லை. அவர் சொல்றது என்னது,
அவட தலைக்கு போடக்கூடிய பூல் இருக்குது. ஒரு பூல் ஒரு பேக்கெட் எவ்வளவு? சாதாரணமா பெட்டால போயிட்டு ஒரு பூல் பேக்கெட் வாங்கினா ஒரு 200 ரூபா 300 ரூபாக்குள்ள பேக்கெட்ல ஒரு 10-12 பூல் போட்டு இருக்குமே பேக்கெட். ஒரு 200 ரூபா 300 ரூபா வரும்னு வைங்க. அதை கூட தன் அன்றாட கூலி வேலையில வரக்கூடிய வருமானத்துல பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க இயலாத ஒரு வாப்பா. அவர்கிட்ட போயிட்டு மகள் சொல்றா, எனக்கு நான் உடுக்குற கவுண்ட கலருக்கு போடுறதுக்கு எனக்கு நீங்க பூல் வாங்கித்தாங்க, பூல் பேக்கெட் வாங்கித்தாங்க. பாப்பா சொல்றாரு, இது மாற்று மத ஒரு சமூகத்துல நடந்தது. பாப்பா சொல்றாரு, மகளே இன்னைக்கு நீ இருக்கிற மாதிரி இப்போ நான் சல்லி கிடைச்சோடனே உனக்கு ஒண்ணு வாங்கி தரேன். இன்னும் சிலவங்க இருப்பாங்க அன்றாடம் கூலி வேலை செஞ்சாங்கன்னா ஒரு 1000, 1500, 2000 உழைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. வீட்டுல ஒரு 3 புள்ள உமா பாப்பா 5 பேர் இருந்தா இன்னைக்கு வந்து ஒரு 2500 3000 ரூபாய் இல்லாம வாழையலாம். அப்ப அவரை உழைச்சிட்டு வாரது தின்றதுக்கே போதும். அப்படியாப்பட்ட ஒரு வாப்பா சொல்றாரு, மகள் இருக்கிறத போட்டு போங்க, நான் உங்களுக்கு சல்லி கிடைச்சோடனே வாங்கி தரேன். மகள் என்ன தெரியுமா செய்யறா? பாப்பாட மனம் நோவுற மாதிரி ஏசிட்டு கிளாஸுக்கு போறா. மனம் நோவுற மாதிரி பாப்பாக்கு ஏசிட்டு கிளாஸ் போறா. இப்ப மகள் கிளாஸ்ல இருக்கும் போது ஒரு பூல் வாங்க சல்லி இல்லாத ஒரு குடும்பத்துல பிள்ளைகிட்ட போன் இருக்குமா? போன் இருக்காது. மகளோட கூட போற இன்னொரு பிள்ளை அவட நம்பர் வந்து தாய்கிட்ட இருக்கும் போல, உமா கிட்ட இருக்கும் போல. மகள் கிளாஸுக்கு போனதுக்கு பிறகு மகளோட கூட்டாளி பிள்ளையோட போனுக்கு ஒரு கோல் வருது. அவ ஹலோன்னு பேசுறா. மகள்கிட்ட பேரை சொல்லி சொல்றா, என் மகள் கிட்ட இருக்கிறாவா? ஓ குடிக்கிறா, கொடுங்க. இப்ப கோல் பேசின உமா மகளோட பேசிக்கொள்ளா. உமா அழுவுறா. மகள் கேட்கிறா, ஏன் உமா அழுவுறீங்க? மகள் நீங்க கிளாஸ்ல இருந்து வீட்டுக்குவாங்க. மகள் வீட்டுக்கு போறா. பாப்பா செத்துட்டாரு. ஏன்? மகள் வெள்ளனை கிளாஸ் போகல, அந்த பூல் பேக்கெட்டை வாங்கி கேட்டு பாப்பா இல்லைன்னு சொன்னதுனால வாப்பட மனம் நோறபடி அந்த புள்ள மகள் ஏசினத்தை தாங்கி கொள்ள இயலாம அதை யோசிச்சு 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 வாப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வருது. வாப்பா செத்துட்டாரு. இப்ப நீங்க ஸ்கூல் போகும்போதோ அல்லது கிளாஸ் போகும்போதோ உங்களோட உமா கிட்டையோ வாப்பா கிட்டையோ, உமா நான் கோல்ட் ஃபேஸ் போறேன், 1 கோல்ட் ஃபேஸ் போறேன், இல்ல பார்க்க போறேன், இல்ல ஜூக்கு எங்கேயோ போறேன், எனக்கு அவ்வளவு தாங்க இவ்வளவு தாங்கன்னு கேட்டு உங்களோட உமா வாப்பா தராத நேரம் உங்களோட உம்மோட வாப்பன மனம் நூறுபடி ஏதோ அவங்களால தாங்கி கொள்ள இயலாத ஏதாவது ஒன்றை சொல்லி பேசிட்டீங்கன்னு வைங்க. அதை அவங்க யோசிச்சு யோசிச்சு நீங்க போயிட்டு வரும்போது உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு பள்ளி சந்தாக்கு இருந்தா இந்த கவலை, நீங்க செஞ்ச தப்ப நீங்க மௌத்தா போக காட்டி நீங்க யோசிச்சு யோசிச்சு நீங்க கவலைப்படுவீங்க. நீங்க போற பயணம் போயிட்டு வரும்போது உங்க வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு சந்தாக்கு இருந்துச்சுன்னு வைங்க. உங்களோட உமா மௌத்தா போயிட்டு இருந்தா, உங்களோட பாப்பா மௌத்தா போயிட்டு இருந்தா இந்த குற்ற உணர்ச்சி, இந்த குற்ற உணர்வு நீங்க மௌத்தா போக காட்டி இல்லாம போமா? மௌத்தா போவாது, இல்லாம போவாது. பாப்பாமார் எப்பவுமே நான் சொன்னேன், பாப்பாமார் அந்த அன்பு அந்த இறக்கம் வந்து வில்லன மாதிரி இருக்கும். உங்களோட ஏசுவாரு, அடிப்பாங்க, அடிச்சுட்டு நீங்க தூங்கிடுவீங்க. உமா கிட்ட வந்து என்ன தெரியுமா கேட்பாரு? மகன் திண்டானா? தின்னுட்டா தூங்குறான், இல்ல தின்னாம கோபத்துல தின்னாமே தூங்கிட்டானா? நீங்க தூங்கி இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாம உங்களோட தலையை தடாவிட்டு உங்களோட முதுவை தடாவிட்டு போவார். ஏன் உங்களுக்கு தெரியாது வாப்பா வந்து முதுவை தடாவினாரா தடையை தடாவினாரான்னு. தலையை தடாவுறது முதுவை தடாவுறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டுன்னு வைங்க, நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க? இவர் இப்படித்தான் ஏசுவாரு, அதுக்கு போல வந்து தலையை தடாவிட்டு போயிட்டுருவாரு என்ற ஒரு பயம் இல்லாம போயிட்டு. அதனால புள்ள என்ன பிள்ளை நினைச்சாலும் பரவாயில்ல, அவன் நல்லா வரணும் என்று நினைக்கிற ஒரு ஜீவன் பாப்பா. இப்போ ஒரு கிழமைக்கு முதல் இலங்கை கிரிக்கெட் டீம்ல வெள்ளாளகை, என்ன வெள்ளாளகை? துனித் வெள்ளாளகை. துனித் வெள்ளாளகை வாப்பா செத்தாரு. செத்தாரு தானே? அவன் எங்க இருந்தான்? துனித் வெள்ளாளகை எங்க இருந்தான்? துபாயில. அவன் ஆல்ரவுண்டர் தானே? ஏன் செத்தாரு? அவன் மகண்ட போலுக்கு 5 6 அடிபட்டுச்சு. பாப்பா வீட்டுல இருந்து டிவியில மெச்ச பாக்குறாரு.
தந்த மகன் ஆல்ரவுண்டர், துங்கிரியாவே கிரீடிக்கையா, பெஸ்ட் ஃபீல்டிங் எல்லாத்துலையும். ஆனா மகன் போர்டுக்கு 5 6 அடிப்படுது. வாப்பா இப்ப கவலை மனசுல, 6ஆவதும் 6 அடிச்சிருவானோ, என் மகன் ஓவருக்கு கூடுதலா ரன் கொடுத்த பேர் வந்துருமோண்டு கவலையில மெச்ச பாக்குறாரு. 5 6 அடிச்சு முடிய வாப்பா அந்த கவலையிலே ஹார்ட் அட்டாக் வந்து சாவுறாரு. மரணம் என்பது இறைவனுடைய நாட்டம். ஆனா அவர் காரணம் என்னது? மகண்ட ஓவருக்கு 5 6 அடிப்படுது. பானதுரை தானே, பானதுரை வீட்டுல இருந்து மென்ச் பார்த்த வாப்பா அதை நினைச்சு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடுறாரு. நீங்க செய்த ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களோட வாப்பாக்கு தலை குனிவு வந்தால் உங்களோட வாப்பாக்கும் இந்த பிரச்சனை வரும். எந்த மகன் ஐஸ் அடிக்கிறான், ஏண்ட மகன் குடு அடிக்கிறான், ஏண்ட மகன் அந்த தப்பு செய்யறான், ஏண்ட மகன் இந்த தப்பு செய்யறான், ஏண்ட மகன் என்ன பார்த்து ஏசிட்டான், நீ எல்லாம் ஒரு வாப்பாவான்னு கேட்டுட்டான் எந்த உங்களோட வாப்பா யோசிச்சு இத மாதிரி ஒரு நிலைமை வந்துன்னு வைங்க, உங்களோட வாழ்க்கையில் அர்த்தம், உங்களோட உள்ளமும் உங்களை வாழ விடாது. மறுமையில இறைவனிடத்திலையும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுது. எனவே இன்றைக்கு இந்த தர்பியா நிகழ்ச்சியில அவசரமா எடுத்த ஒரு முடிவு, நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, இந்த தலைப்பை சேர்த்துக் கொள்வோம் என்று கிளை நிர்வாகிகள் கேட்டதுக்கு என்னங்க அவசரமா ரெடியாகி தகவல் எடுத்து பேசினது. இதுல ஏதாவது நாம் பேசும்போது அவசரமா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ரெடி ஆயினது, இதுல ஏதாவது நாம் பேசும்போது ஒரு தவறுதலாக ஏதும் வந்திருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனா சொல்லப்பட்ட காரியங்கள் நீங்க உள்வாங்கியிருந்தால் இந்த தர்பியால உங்ககிட்ட ஒரு மாற்றம் வரும். நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது இந்த ஒவ்வொரு எண்ணமும் உங்களோட மனசுல வந்து உங்களோட உம்மாவோட வாப்பாவோட சந்தோஷமாக அவங்களோட புன்முறுவலோடு பேசக்கூடிய பழகக்கூடிய பிள்ளைகளாக நீங்க மாறினீங்கன்னா நாங்க இப்படி செய்யற இந்த தர்பியாக்கள்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இதுதான். எனவே எதையெல்லாம் கேட்டோமோ அந்த அடிப்படையில எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனிடத்துல போகும்போது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடியானாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு இந்த நேரத்துல இன்றையோட இந்த நிகழ்ச்சி முடியுது. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு நீங்க ரெடியாகி தூங்கிட்டு 3 மணிக்கு தஹஜ்ஜத் கியாமுல் லைல் தொழுகைக்காக வேண்டி எழுப்பாட்டுவோம். எழும்பி கியாமுல் லைல் தொழுதுட்டு அதுக்கு பின்னால குர்ஆன் தப்சீர் வகுப்பு நடக்கும். அதோட சுபஹ் தொழுகையோட இந்த தர்பியா நிகழ்ச்சி முடிவடையும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.